கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 ஆகிய வசனங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். உங்க வீட்டுல ஒருவேளை சிலுவை தியானத்துக்காக நீங்க தினம்தோறும் எழுதுறீங்கன்னா, இன்னைக்குள்ள பாயிண்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். உங்க வீட்டுல அப்படியே நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாரும் சகோதரர் சகோதரிகள். அவர்களுக்கு அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர் நமக்கு ஜீவனை தந்து அன்பை வெளிப்படுத்தினார். நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி. அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணினார். ரட்சிக்கப்பட்ட பின்பாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக கர்த்தருக்காக ஊழியம் கூட நம்ம செய்து கொண்டிருப்போம். பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். சத்துருக்களை சிநேகிங்கள் என்றார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்றார். உன்னை போல பிறனை நேசி. அவ்வளவுதான் முழு பைபிள். நம்ம அன்பு கூறும்போது ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அன்பு கூறும்போது நாம் நன்மை செய்கிறோம். அன்பு கூறும்போது நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார். அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் நமக்குள் வாசம் செய்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து, அதுல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். வீட்டுல சொந்தங்கள் இன்னுமா நிறைய, அப்படி நம்ம நிறைய சொல்லலாம். சில வீட்டுல 2 பேர் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, மற்றவங்க பார்த்தா நல்ல சகல செழிப்புல இருப்பாங்க. அப்படி ஒருவேளை யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால், இரத்த சம்பந்தமா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளா இருக்கலாம், யாருனாலும் சரி, அவர்களுக்கு குறைச்சொல் என்று கண்டு அவங்களுக்கு உதவி செய்யணுமா. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து, இந்த உலகத்துல நிறைய ஆஸ்தி இருக்கும்பா. சில குடும்பத்துல 5 கார் 3 கார் 2 கார்லாம் இருக்கும். சில குடும்பத்துல வீடு இருக்கும். சில குடும்பத்துல ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும், தோட்டம் இருக்கும், சகல செழிப்பு இருக்கும். பேங்க்ல அக்கௌண்ட்ல லட்ச லட்சமா அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க, ஒருவேளை உறவினராக இருக்கலாம்,
சில குடும்பத்துல மாமியாரா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். யாராவது ஒருவேளை ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா நன்மை செய்ய திராணி இருக்கும், ஆனா செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் உதவி பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பாங்க, உதட்டளவுல பேசுவாங்க. ஆனா இருதயத்திலே பரிபூரணமா செய்யணும்னு சொல்லி அந்த நினைவு வராது. இப்ப நான்லாம் ஊழியத்துக்கு 2016ல வந்தேன். 2016லே முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இப்ப 2025 இந்த நிமிஷம் வரிய பரலோகத்தில் உள்ள தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டு 3 நேரம் 24 மணி நேரமும் 365 நாளும் அவர் மட்டும்தான், அவருடைய கரம் மட்டும்தான், அவருடைய ஆவி மட்டும்தான் என்னை வழி நடத்துது. இதை நான் எங்க கேட்டாலும் சொல்ல முடியும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 2016ல 40 நாள் உபவாசத்தோடு இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். மிஷினரியா போகணும், நார்த்துக்கு போகணும், வடநாட்டுக்கு போகணும், சுவிசேஷ அறிவிக்க போகணும்னு சொல்லி ஒரு பாரம். குடும்பமா மனைவி பாஸ்டிங் போட்டா, குடும்பமா பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும்போது தேவன் ஆலயத்தில் கோயில்கிட்ட வேலை கொடுத்தாரு. சிஎஸ்ஹெச்சில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் திசைநெல்லை. அந்த சர்ச்சில் உடனே ஒரு 2.5 வருஷம் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தரே பாதுகாத்தார். அந்த 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். பைபிள் காலேஜ் படிக்கும்போது அதுக்கு நிறைய பணம் வேணும், உங்களுக்கு தெரியும். அப்போ யார் சேர்த்து விட்டாங்களோ அதே பாட்டி பைபிள் காலேஜ் படிக்க பணம் தந்தாங்க. அவங்க தான் கட்டினாங்க. 2.5 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சாம் ஜெபத்துடைய பைபிள் காலேஜில், தீமோத்தேயு பைபிள் காலேஜில் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அடுத்த வருஷம் மனைவியும் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2016லேருந்து இந்த நிமிஷம் வரைய குடும்பமா முழு நேர ஊழியம், தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி. சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்தேன், 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். இடைமுடியில் தேரிகாடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, வனாந்தரமான இடம். அந்த இடத்துல போய் காலையில் நைட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். அபிஷேகம் பண்ணி ஆன்லைன் மூலியமாக கொண்டு வந்தார். கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமாக இரவு போலுமாக செய்தி அனுப்ப, ஜெபிக்க, சில ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, சில ஜனங்களோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்து கேட்பீங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறைவு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? ஒரு மிஷினரி ஊழியம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? இப்படிலாம் நம்ம வசனத்தை வைத்து செக் பண்ணி பார்க்கணும். இயேசு நன்மை செய்வதால் சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து, ஆஸ்தி இருக்கு, ஆனால் உதவி செய்கிற இருதயம் இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. சர்ச்சில் ஒரு கோயில் விட்டு வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. நானும் பைபிள் எப்படியா படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு பாட்டிகிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். பாட்டி, நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பாட்டி என்னதான் சொன்னாங்க, யாரு சொன்னா, நான் உன்னைய படிக்க வைக்கேன் அப்படின்னாங்க.
உடனே பைபிள் காலேஜுக்கு பிஷப்ட பேசி சேர்த்து விட்டாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன், என் மனைவியை மெதுவா அப்படியே இழுத்து கொண்டாந்துட்டேன். என் கூட மனைவி 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டா. கர்த்தருடைய கிருபையினால நானும் பிடி படிச்சேன், மனைவியும் பிடி படிச்சேன். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு பாட்டிட்ட கேட்கும்போது, நான் உனக்கு பைபிள் காலேஜ் படிக்க வைக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே முன்னுக்கு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு முழு நேர ஊழியத்துக்கு வரேன். சர்ச்சில் கோயில் விட்டுற வேலைக்கு வரேன். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும், இன்னும் மேலும் பைபிளை பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு வயசான பாட்டி உதவி பண்ணாங்க. அதனால ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கிருபை செய்தார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து, இவ்வளவு ஆஸ்தி இருக்குப்பா, ஆனால் சொந்தமோ அப்படி இல்லைன்னா தெரிந்தவங்களோ இல்ல ஒரு பரிசுத்தவான்களோ யாரோ அவங்களுக்கு கொஞ்சம் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தால், உங்க இருதயத்தை நீங்க அடைக்கிறீங்களா, திறக்கிறீங்களா? ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால், அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? கர்த்தருடைய கிருபையினாலே 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 எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் கிருபை செஞ்சார். எப்படி? அபிஷேகம் பண்ணினார். பைபிள் காலேஜ் படிக்க தேவன் கிருபை செஞ்சாரு. 365 நாள் தேவன் தான்ப்பா வழி நடத்துறார். எந்த ஒரு மனுஷனையும் யாரும் வழி நடத்த முடியாது. உங்களை 24 மணி நேரம் வழி நடத்தணுமா, தேவன் மட்டும்தான் வழி நடத்த முடியும். உங்க வீட்டில் உள்ள பணமோ செல்வமோ ஒன்றும் கிடையாது. ஒரு மனுஷனை வழி நடத்தணும் அப்படின்னா தேவன் மட்டும்தான் வழி நடத்த முடியும். என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு அழுது பல சூழ்நிலை வந்திருக்கேன். கண்ணீரோடு 5 வருஷம் அழுதுருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் கண்ணீர் வாழ்க்கை. அந்த 5 வருஷம் கண்ணீர் வாழ்க்கையில என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமா? நான் ஒண்ணுமே இல்லை, களிமண். களிமண் அதை மட்டும்தான் கண்டுபிடிச்சேன். களிமண். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே நம்ம யாரு, நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, இதை மட்டும்தான் யோசிக்கும். ஆனா தேவன் சொல்கிறார், உன்னை களிமண் என்று நினைவு கூறுகிறேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, களிமண்ணினால உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை தந்தார். இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம்னா கிருபை, கிருபையின் காலம். அவர் நம்ம மேல இரக்கமா இருக்காரு. அதனால மட்டும்தான் உயிரோட இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லை. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தது இல்லை. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணுமா, தேவன் கிருபை தந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். கடைசி வரையும் அந்த பூமியில நம்ம வாழணுமா, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா, கிருபை மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டில இருந்து இணைந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க குடும்பத்தை வழி நடத்தினால் சம்பூர்ணம். கர்த்தர் உங்க கூட இருந்தால் சம்பூர்ணம். கர்த்தர் உங்க இதயத்துக்குள்ள இருந்தால் உங்க இதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தேவ ஆவியினால நிரப்பப்படும் போது மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். இரவும் பகலுமா வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடந்தா மட்டும்தான் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கால வேளையில ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த காரியத்துல விழுந்து போய் இருக்கோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, சற்று ஆராய்ந்து பார்க்க. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டு இருப்பது எப்படி?
தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, உண்மையா அன்பு கூறணுமா? அன்பு செய்கையில இருக்கணுமா? எனக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அதை நான் வெளிப்பிரகாரமா காமிக்கும் போது உண்மையா இருக்கணுமா, செயல்ல இருக்கணுமா? அழகா எழுதப்பட்டிருக்கு. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் செய்கைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஒரு வயசான பாட்டி ஒரு முதியோர் இல்லத்துல இருக்காங்க. 75 வயசு அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டிக்கு எப்பமாவது என்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க பேசும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் பேரன் என்னை வந்து பார்க்க வர மாட்டுக்கான். என் மகா வந்து பார்க்க மாட்டுக்கா. நான் முதியோர் இல்லத்துல இருக்கேன். நல்ல படிச்ச பாட்டி. நல்ல இங்கிலீஷ் பேசுறாங்க. ஏதோ ஒரு போஸ்ட்ல இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. 75 வயசு. என் பேரனை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. என் மகா வரல. பார்க்க வரல. என் பிள்ளைகளோட இருக்க சொல்லி ஆசையா இருக்கு. கூப்பிட்டு போக மாட்டேங்காங்க. இப்படி கடைசி காலத்துல அன்புக்கு ஒரு ஆள் இல்ல. இதெல்லாம் வேதனையான காரியம். அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களா? உங்க ஃபேமிலி ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கடைசி காலத்துல இப்ப இந்த செல்போன் வேற கையில ரொம்ப சேட்டை பண்ணுது. நிறைய பேரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பேசுறது இல்ல. செல்போன்ல தான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? பக்கத்துல இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும். இவங்க எங்க இருப்பாங்க? அவங்க வேற இடத்துல இருப்பாங்க. எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. செல்போன் உலகமாயி போச்சு. கடைசி காலத்துல பொல்லாத உலகம் சொல்றது போல செல்போன் உலகமா மாறிட்டு இருக்கு. நான் சில இடத்துல காலையில வெளியில போகும்போது பார்ப்பேன். இல்ல நைட் வரும்போது பார்ப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் செல்போன் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த 5 நிமிஷம் 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் இல்ல 80 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல செல்போன் தான் கையில வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பஸ்ஸுக்கா வெயிட் பண்ண முடியல. அந்த 5 நிமிஷம் செல்போன். இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா வீட்டுல போய் பார்த்தா தெரியுது. அவங்க அம்மா சொல்றாங்க, பிரதர் எனக்கு கணவர் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். நான் டீச்சர் வேலை பார்க்கேன். என் பையன் காலேஜுக்கு போறான். ரூமுக்குள்ள தனியா இருக்கான். வெளியவும் வர மாட்டேங்கான். ஃப்ரெண்டோட எங்கேயும் போக மாட்டேங்கான். வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். 2 செல்போன் கையில வச்சிருக்கான். சிம் கார்டு 2 சிம் கார்டு இருக்கு. எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கான். பகல் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ஒரே ரூமுக்குள்ளே தான் கிடக்கான். இன்னைக்கு நிறைய வாலிப பையங்க செல்போன்ல மூழ்கிட்டு இருக்காங்க. செய்கையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். இப்ப சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர மாட்டுக்கு அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. கேட்டா, அம்மா இந்த வாரம் நான் வரல. கேட்டா முடியல. சில குடும்பத்துல பிள்ளைகள் வரமாட்டுக்கு அம்மாவுக்கு தெரியும். சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போறதே கிடையாது. இதெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, பொல்லாத உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டுருக்கான்னு அர்த்தம். பொல்லாத உலகத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில எப்படி செழிப்பு இருக்கும்? இதை நம்ம வசனத்தின் பிரகாரமாக அறிந்து கொண்டால் பிரயோஜனமா இருக்கும். கடைசி காலத்திலே ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து, இந்த உலகத்துல எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்குப்பா, ஆனால் யாருக்காவது உதவி செய்தோமா? என் வாழ்க்கையில எனக்கு சில நேரத்துல அந்த கிஃப்ட் கிடைச்சது. ஆனால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் சொல்லி போட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் நன்மையும் செஞ்சேன், பாடும் அனுபவிச்சேன். காலம் கடைசியா இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம்.
பிசாசுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். இன்னைக்குள்ள அதிகால வேளையில வேத தியானம் என்ன அப்படின்னா, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டாள். அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அதனால காலவேளையில சிலுவை தியானத்தையும் நம்ம தியானிச்சாச்சு, அதிகால வேளை செய்தியும் நம்ம தியானிச்சாச்சு. நம்ம குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளையா நாங்க வாழணும்ப்பா. பேலியாளின் பிள்ளையா மாறிடக்கூடாதுப்பா. கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு சத்தியத்துல நடக்கணும்ப்பா. அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க எங்களுக்கு கீழ்ப்படிற ஒரு இருதயம் வேணும்ப்பா. உங்களுடைய கட்டளையை காக்கணும்ப்பா. அந்த இருதயம் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. தேவ ஆவியினால எங்களுக்கு நிரப்புங்கப்பா. சத்தியத்தினால நிரப்புங்கப்பா. பரிசுத்தால நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 லிபுஷாந்தோட்டோ நம்ம அல்லாஹர துனிஷாந்தோட்டோ நம்ம அக்கபுதி வைக்கிறதுனா லிதுலா ஷத நம்ம லஹுரபல அக்கபுதி வைக்கிறதுனா எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு விரோதமா கிரியேசுற எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோட சுட்டு எரிக்கப்பட்டும். எந்தெந்த குடும்பத்துல அப்பா அதிகால வேலை அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டு பழனியில திறந்து பண்டசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டு வேலை அடைங்கப்பா. வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். வேற வேற தேசத்துக்குள்ள வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பழனியில திறந்து பண்டசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும்ப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. பழனியில திறந்து பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலி அடைபடும் ராஜா. பிதா குமார பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடும் ராஜா. இந்த நாள் முழுவதும் விசேஷமா கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தட்டுப்பாடு இருக்கோ எல்லா காரியத்தையும் மாற்றி சகல காரியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக எத்தனையோ இடத்துல அப்பா வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்கப்பா. கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். அன்பு கூறுகிற பிள்ளைகளா மாற்றித்தாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும். பழனியில திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசிரிங்க. அவங்களோட கையின் கீழே ஆசிரிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே காலவேளையிலே இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்கப்பா. பாரத்தை நீக்கி போட்டுருங்க. வேலைக்கு போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் வைக்கிறாங்க, பிரைவேட் ஆபீஸ் வைக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சகல குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த குட்டைகளை வேலைடைங்க.
இந்த மாசத்துல யாரெல்லாம் டியூ கட்டணுமோ, பேங்க் லோன் இருக்கு, எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்ல ஆசீர்வதிங்க. உபவாச நாட்களிலே ஆலயத்துக்குள்ள போய் நாட்டப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் உபவாச நாட்களில் ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்க எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே கால வேளையில பொருத்தனை பண்ணியிருக்காங்கப்பா. அந்த பொருத்தனை நிறைவேற்றுறத கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து, கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும்ப்பா. வேற வேற நாட்டில் வேற வேற சூழலை இணைந்திருக்காங்கப்பா. என்னென்ன காரியத்துல ஜெபிக்கணும் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும், உங்க நாமம் மட்டுமே விடட்டும். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. தேவ ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் தேவையில்லா சிந்தனை, தேவையில்லா எந்த ஒரு காரியத்தை போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குடும்பமா அப்போ ஒருமனப்பட்டு ஜெபிக்கூடிய ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி அப்ப ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சம் பலுகி பெருகட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்திலே கற்பத்துணிக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்குங்க. கர்த்தர் மனமிறங்குங்க. கர்த்தர் நினைத்தருளுங்க. கர்த்தர் நினைத்தருளுங்க. கர்த்தர் நினைத்தருளுங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனிதன் தன்மையா இருப்பது நல்லதல்லன்னு சொன்னீங்கப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடியாம இருக்கு. ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையில் சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ பரிசுத்த ஆவியை நீங்க உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துங்கப்பா. அவைக்குரிய வாழ்க்கையில வளர உங்க பிள்ளைகளுக்கு எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இந்த மாசத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலே ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில இருக்காங்களோ அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அப்பா அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. காலவெளியில சில குடும்பத்துல அப்பா ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ராஜா. அதிகால வேளையில சில குடும்பத்திலே அப்பா திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத எத்தனையோ காரியங்கள். சில குடும்பத்துல பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனத்துல இருக்காங்கப்பா. விக்கிர அடிமையில இருக்காங்க. மாந்திரிகம், புள்ளி சும்மி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ராஜா. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இந்த நாளிலே அப்பா விசேஷமா உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த காரியத்துல மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலடிங்க ராஜா. ஆன்லைன் மூலியமா இரவு பகலுமா ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக
கர்த்தர் பரிபூர்ணமா கூட இந்த ஆசீர்வதிப்பாராவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.